எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா ஒரு மகிமையால் நடந்து ஆண்டவரே, அன்றைக்கு மோசையோடு பேசிய போராடுவதே எங்களுக்கு ஆண்டவரே நீர் கூட பேசும் ஆண்டவரே. கூடார வாசலில் ஆண்டவரே சொந்தம் நீ திருப்பாடுவதே நாம் சபையில் நாங்கள் இருக்கிறது உதவி செய்யும் ஆண்டவரே. சொந்தம் ஆண்டவரே அப்பா அவற்றை வல்லக்கற்ற ஒப்பு கொடுத்தாடுவதே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஐயாவை மறைத்து நாங்கள் கேட்க போகிற வார்த்தை மூலம் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டு இங்கே ரெடியத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா விதத்திலும் மாற்று ஒரு கோர்க்காக ஒரு சோற்று ஆண்டவரே. அப்பா நம்முடைய தியானத்தில் ஜெபிக்கிற திருவள்ளின் காலம் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏசி கூடி நல்ல பிதாவே. சோத்திரம் 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 சனிக்கிழமை மாலையிலும் சனிக்கிழமை காலையிலும் அந்த தலைமை சபையில் விசேஷித்த எழுப்புதல் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் அந்த கூட்டங்களிலே கடந்து வருகிறதை ஊழியக்காரர்கள் கர்த்தர்களும் அழைப்பதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்முடைய திருச்சபையில் ஒரு விசேஷித்த சிறப்பு ஆராதனை நடைபெற இருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்முடைய மத்தியில் கொண்டு வருகிறார். ஆகவே அந்த நாளிலும் அந்த விசேஷித்த ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக கர்த்தருடைய விடுதலையின் கரம் அங்கு வெளிப்படுவதற்காக கர்த்தர் நமக்காக வாழ்க்கையை செய்யும்படிக்காக கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க தரும்படிக்காக அநேக விடுதலையின் வல்லமை வெளிப்படும்படிக்காக எல்லா மக்கள் மீது தேவனுடைய கிருபை வெளிப்படும்படிக்காக வருகிற ஊழியக்காரரை அதிகமாய் கொண்டு வந்து தேவன் தன்னுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கீதம் 34 சங்கீதம் 18வது வசனத்தில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றார். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சமீபத்தில் இருக்கிறார். அதை நாம நேற்று மகன் வேலைகள் பார்த்தோம். இன்றைக்கு மாலையில் என்னால் வர முடியல, மன்னித்துக் கொடுங்க. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்கள் பார்க்க போனேன். உடல்நிலை சரியில்லாத இருக்கிற ஒரு ஊழியக்காரர் பார்க்க போனேன். அவரோடு பேசியிருந்து அவர்கள் பல காரியங்கள் குறித்து சொன்ன காரியங்களிலிருந்து என்னால் மீண்டும் வர முடியும். பல கஷ்டமான சூழ்நிலைகளில் அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த பல ரொம்ப இக்கட்டான பாதைகளெல்லாம் அவர்கள் என்னோடு கூட பேசிக்கிட்டிருந்தாங்க, மனம் வந்து பேசிக்கிட்டிருந்தாங்க. அதனால் அந்த இடத்திற்கு எழுந்து போக முடியல. திடீர்னு ட்ரெயின் வரும்போது மணி 7:15. எனக்கு 7:15 உடனே கிளம்பியிருந்தாலும் ஒரு 7:45
சரி, தேவனுடைய கூடி ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம இந்த சங்கீதம் 34 குறித்து நாம் தியானிக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இன்னைக்கு காலை வேளையில நாம் தியானிக்கும் நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்லப்படும் போது வேதனை, துயரம், பாடுகள், நெருக்கப்படுகிற அனுபவங்கள் அவைகள் இருதயங்களை உடைக்கிறது. அல்லது நிந்தனைகள், அவமானங்கள் மக்களை உடைக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் என்ன என் இருதயத்தை இப்படி உடைக்கிறார், அல்லது ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையை இப்படி சிதற பண்ணுகிறார் என்று அநேகர் கேட்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் தேவன் எவரையும் உடைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆனால் உடைக்கப்படுகிற அனுபவத்திற்கு நம்மை அனுமதிக்கிறார். தேவன் நம்மை அனுமதிக்கிறார். நான் காலையில சொன்னேன், ஏசாயா 53வது அதிகாரத்துல இயேசு நொறுக்கப்பட்டார், பாடு அனுபவித்தார், துக்கம் அனுபவிக்கிறவராக இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் மனுஷனா அற்பமாய் எண்ணப்பட்டார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அவர் சகித்தார். எதற்காக? நம்மளை உடைக்கிறதுக்கல்ல, உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுகிறதற்காக அவர் வேதனைகளை சகித்தார். அல்லேலூயா. ஆகவேதான் வேத வசனம் சொல்கிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சோதனை அனுபவிக்கிறார். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் அல்லனா நம்முடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி மாற்றுகிறார். ஆண்டவர் உபத்திரவப்படுத்துகிறவர் அல்ல, ஆனால் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அருகே நிற்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். சங்கீதம் 22வது சங்கீதத்தினுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவருடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டது. அல்லேலூயா. வார்த்தை பாருங்க, உலக ஆழமான வார்த்தை. சங்கீதம் 22 மெஸ்யானிக் சங்கீதத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்ன வார்த்தையோடு தான் அந்த சங்கீதம் தொடங்குகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு. கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய ஒரு கூப்பிடுதல். அந்த மனிதன் சொல்றாங்க 24வது வசனத்துல, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தன்னுடைய முகத்தை அவருக்கும் மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் கேட்டருளினார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் யாரையும் உடைக்கிறவர் அல்ல, உபத்திரவப்படுத்துகிறவர் அல்ல. உபத்திரவப்படுத்துகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அவனை அருவருக்காமல் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அவன் கூப்பிடுகையில் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டருளுகிறார். அல்லேலூயா. ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே, என் வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்தது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. என்ன சொல்றான்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது. யார் சொல்ல முடியும் கேட்டா, நம்ம உபத்திரவப்படும் போது எனக்காக நம்ம நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு
சங்கீதக்காரன் எப்போ அதை சொன்னான்னு கேட்டா, அந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்து வெளியே வந்து நிற்கும் போது அதை திரும்பி பார்க்கிறான். அது உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை நான் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவத்தின் பாதையில் அவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஏன் சொன்னா, அவன் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்பாக எப்படி நடந்தான்னா, 119 சங்கீதத்தினுடைய 67வது வசனத்துல, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன். ஏன் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்றாங்கன்னா, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பதாக நான் வழி தப்பி நடந்து கொண்டிருந்தேன், வேறான வழியில போயிட்டு இருந்தேன். இந்த உபத்திரவம் என்னை எங்க கொண்டு வந்துச்சுன்னா, உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கு என்னை கொண்டு வந்தது, நல் வழியிலே என்னை நடத்துகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகத்துல கர்த்தரை வந்தவங்களே எல்லாம் நீங்க ஆண்டோட வந்தீங்க கேட்டா, ஏதோ ஒரு விதமான உபத்திரவத்துல தான் அந்த கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் அப்படிதான் அறிந்தோம். அந்த உபத்திரவம் நம்மை அழிக்கிறதற்கல்ல, அந்த உபத்திரவத்தின் நடுவிலே தேவன் நம்மை அவருடைய சித்தத்துக்கு இணையாக திரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனிக்கணும், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கவில்லையா என்று கேட்டார். நீ நொறுக்கப்படுகிற இருதயம் உள்ள அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே ஆறுதல் இல்லாமல் போகலாம், எல்லாரும் அற்பமா என்னலாம், புறக்கணிக்கலாம், ஆனால் அவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அதை ஞாபகம், உபத்திரவம் கர்த்தர் ஒரு நாள் நமக்கு உபத்திரவத்தை தருகிறவர் அல்ல. உபத்திரவத்தின் பாதையில நமக்கு அவர் துணை நின்று அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவன் அடிமைத்தனத்தினால் மிகவும் வேதனைப்பட்டார். அப்படிதான் சொல்லப்படுகிறது. ரொம்ப தவித்தாங்க சொல்கிறது. யாத்திராகமும் 2வது அதிகாரத்தை குறித்து சொல்லும்போது, யாத்திராகமும் 2வது அதிகாரம் 23, 24, 25 வசனம் கொஞ்சம் வாசிங்க. சில காலம் சென்ற பின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்து அருளினார். அல்லேலூயா. எவ்வளவு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? இஸ்ரவேல் புத்திரர் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 40 வருஷம். 40 வருஷம். 40 வருஷமா? எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 40 வருஷம். 40 வருஷம். 40 வருஷம். 40 வருஷமா 70 வருஷமா? இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு நாள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? எத்தனை வருஷம்? யோசேப்பை அறியாத ராஜா தோன்றின எத்தனை தலைமுறை போயிடுச்சு? எத்தனை வருஷம்?
நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவோட இருக்கிறோம். அப்படித்தானே? சுதந்திர ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? 100 வருஷமா? 1926 வருஷம் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்க? அதுதான் எதுக்கு பாஸ்டர்? நீங்க சிந்திக்கணும். நமக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது ஒருவேளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை வைத்து சில காரியங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற நான் புக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் பாடங்கள் விவரங்கள்லாம் தேடுறேன். கொஞ்ச நாள் போனால் அதில் எல்லாமே எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்டடீஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் சொல்றாங்க. சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டேன். நான் அப்படி கொண்டு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தா கேட்டுவாரு படுத்துக்கிறது அப்படி ஏன் பேரெல்லாம் இல்லைன்னா நாங்கள் படித்த காலத்துலலாம் நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அவங்களுக்கு நிறைய செயல்கள் நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற எல்லாமே அப்படியே மறைந்து வருகிறது. எனக்கு கொஞ்ச நாள் போனால் மகாத்மா காந்தினா சுதந்திர போராட்டங்கிற சூழ்நிலைலாம் வரும். ஏன்னா மகாத்மா காந்தியை இருக்கிற தலைவர்கள் போயிருந்தாங்க. ஒரு காலத்தில் மகாத்மா காந்தியை தேச பிதா அப்படின்னு அழைச்சாங்க. அப்போ ஆனா இன்னைக்கு அவருக்கு எதிராக வருகிறவங்க வந்துட்டாங்க. நான் சொல்றேன், என்னோட 10-20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் கூட மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றேன். அதெல்லாம் மறந்து யோசேப்பு அன்றைக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் அந்த எகிப்து முழுவதையும் பார்வோனுக்கு சொந்தமாக மாற்றினான். அதனால அந்த காலகட்டத்தில் யோசேப்பை குறித்ததான் அவன் தேவையை போல் எல்லா நாடுகளும் பரவிதான். யோசேப்பை அறியாத வேலை ராஜா தோன்றினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை அறியாதவர்கள் தோன்றுகிற காலகட்டத்தில் யோசேப்பினுடைய காரியங்கள் மறந்து போயிடுச்சு. இப்ப அவங்கதான் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவத்தின் நடுவில் யார் உபத்திரவப்படுத்துகிறானா? பார்வோன் உபத்திரவப்படுத்துகிறான். கர்த்தர் உபத்திரவப்படுத்தல. 400 வருஷம் உபத்திரவத்தில் இருந்த மக்களுக்கு அன்றைக்கு உபத்திரவம் இல்லாத காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவன் அவ்வளவு தேவையில்லை. எல்லாமே அனுகூலமா போகிற இடமெல்லாம் அனுகூலமா இருந்துச்சு. ஆனா அவர்கள் உபத்திரவப்பட்ட போதுதான் வேதம் சொல்கிறது அவர்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் கேட்டினது. தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கொள்கிறார். தேவன் அவர்களை நினைத்தருளினார், அவர்களை கண்ணோக்கினார் சொல்லிட்டு அதே 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல அவர்களை விடுவிக்கும்படி தேவன் இறங்கி
வந்தார். அல்லேலூயா. அப்ப இப்ப சொல்லுங்க, உபத்திரவம் இல்லாத காலகட்டத்தில் தேவன் அவர்களுக்கு இறங்கி வந்தாரா? உபத்திரவ காலகட்டத்தில் அவர்களுக்காக இறங்கி வந்தாரா? அப்போ எந்த ஒரு மனிதன் ரொம்ப நெருக்கப்படும் போது, அவன் தேவ சன்னிதானத்தில் அவன் கண்ணீர் வடிக்கும் போது தேவன் இறங்கி வருகிறார். தேவன் அதுக்கு முன்னாடி கேட்கலன்னா இல்லை, அன்றைக்கு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்போது அவன் தேவன் இறங்கி வந்து அவனை தேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு காலகட்டத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு எல்லாம் செழிப்பா இருந்தது. ஒரு 70 பேராக வந்தாங்க. அவன் கானான் தேசத்துல இருந்து 70 பேராக வந்தவர்கள் இப்பொழுது எத்தனை? ஏறக்குறைய 30 லட்சமா மாறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 70 பேர் அவங்க எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா 3 மில்லியன் பிள்ளைகள் அப்படியே எல்லாம் 30 லட்சமா மாறி இருக்கு. அல்லேலூயா. 4 வருஷ காலகட்டத்தில் தேவன் எப்பொழுது இறங்கி வந்தார்னா உபத்திரவத்தின் காலகட்டத்தில் இறங்கி வந்தார். அவர்களோடு உடனே இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நெருக்கப்படும் போது நீ கவலைப்படாத, நெருக்கப்படும் போது நீ பாரப்படாத, நெருக்கப்படுகிற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஏன் சமீபமாக இருக்கிறார்னா சும்மா அந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கல்ல, அந்த காலகட்டத்தில் நெருக்கப்படுகிற காலகட்டத்தில் தான் தேவன் இறங்கி வந்தது மாத்திரமல்ல, தம்முடைய கரத்தை அவர்களோடு கூட வைத்து அவர்களுக்காக தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த யாத்திராகமும் அப்படின்னு சொல்லப்படும் போது அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற அந்த அனுபவத்தை தான் முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் நடுவில் இருந்து அவர்கள் அங்கே வாக்குத்தத்தத்திற்கு நேராக புறப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அவங்க உபத்திரவே படலை. எகிப்தில் அவங்க ரொம்ப நல்ல செழிப்பா எல்லா அதிகாரத்தோடு இருந்தாங்கன்னா கானான் தேசத்திற்கு போகணும் வாங்க அப்படின்னு சொன்ன கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிளம்பிருப்பாங்களா? உபத்திரவத்தை நடுவில் கிளம்பியே பாத்திரத்துல படுத்தின பாடல் கொஞ்சம் நம்பிக்கல. நாங்க எகிப்திலே இருந்த போது என்னெல்லாம் சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம், நாங்க எப்படி வாழ்ந்தோம், உபத்திரவத்துல இருந்து புறப்பட்ட போதே இப்படி பேசினவங்க நல்லா இருக்கும்போது புறப்பட்டுருக்க மாட்டான். அப்படியே ஒருவேளை சரி இங்கே இருந்து போர் அடிச்சிருச்சு, நம்ம வந்துட்டு கானான் தேசத்துக்கு போகும் அப்படின்னு புறப்பட்டு இருந்தா உபத்திரவப்பட்டவன் பேசுற பேச்சையே நம்மளால கவனிக்க முடியல. ஆண்டவரே வெறுக்க போனார். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். இந்த ஜனம் வருகை போகிற இருதயம் உள்ள ஜனம், இவர் கடினமுள்ள இருதயம் உள்ள ஜனம் என்று ஆண்டவர் அவர்களுடைய இடைப்பாதல் பிரவேசிப்பதிலே ஆணையிட்டார். கொஞ்ச நாள்ல பிரயாணப்பட்டு அந்த பக்கம் போக வேண்டியவர்கள் 40 வருஷங்களாய் வனாந்தரத்தில் சொல்லிட்டு நான் வார்த்தையினால அவருடைய கடின இருதயத்தினால அப்படிப்பட்ட மக்கள் ஒருவேளை உபத்திரவப்படாம கிளம்பி இருந்தா அவனை என்னெல்லாம் பேசியிருப்பான் அப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தை கூட நன்றி இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் செய்கிற காரணம் சொல்றேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பாக நான் வழிதப்பி நடந்தேன். இந்த உபத்திரவம் என்னை தேவன் யார் என்று அறிந்து கொள்ள செய்தது. இந்த உபத்திரவம் தேவனுடைய வழி என்னது எனக்கு காண்பித்தது. இந்த உபத்திரவம் என்னை அழிப்பதற்கல்ல, என்னை தேவனுடைய மகிமைக்கு நேராக நடத்தினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உபத்திரவங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, இந்த உலகத்திலே அவங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்ம உபத்திரவப்படுத்தல. இஸ்ரவேல் ஜனங்களை யார் உபத்திரவப்படுத்தினது? யார் உபத்திரவப்படுத்தின? ஆண்டவராக உபத்திரவப்படுத்தினார்.
தம்முடைய கண்ணி மணி போல் அவர்களை காத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தினார். அப்படியான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு போகிறதுனா தேவனுடைய சித்தத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. தேவனுடைய மகிமை நமக்காக வெளிப்படுகிற காரியங்கள். ஆகவே ஒரு உண்மை இதயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் அருகில் கர்த்தர் இருக்கிறார். உடைக்கப்பட்ட உலகத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவமானப்படுத்தும், புறக்கணிக்கப்படும், தள்ளப்படும் வேதனையை நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு காரியம் மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஒருவர் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை அவர் உருவாக்குகிறார், உங்களை அவர் வழிநடத்துகிறார். 400 வருஷ காலம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனம் வேதனைப்பட்ட வேலைகளை தேவன் அவர்களுக்காக இறங்கி வந்தார். தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். தேவன் அவர்களை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை விடுவிக்கும்படிக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் கொஞ்ச காலம் பாடல் வைக்கிற உங்களுடைய வாழ்க்கை உங்களை அழிப்பதற்கல்ல, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பாடுகளின் காலங்களிலே உபத்திரவத்தின் நேரத்திலே சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கிக்கொள்கிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை ஆதரித்து, நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடிக்கிற
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.